இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள் 27/12/2024 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:27. லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 1 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரவு 9:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:04 வரை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒன்று நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று சிறப்பான வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சில ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய நிறுவனத்துல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று புதியதாக தொழில் தொடங்குவதற்கு நினைத்துக் கொண்டு இருந்தீங்கன்னா நல்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. கூட்டாளிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சராசரியாகவும் இருக்கும். உங்களுடைய நிதி சூழ்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அடுத்தவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால குதூகலமாகவும் உணர்வீங்க. தாய் தந்தையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் எண்ணங்களும் கூடி வரலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சில திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலக பணிகள்ல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பத்தினருக்கிட்ட ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளும் நீங்குங்க. இந்த கவலைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. மனதுல உற்சாகமான போக்கும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் இருக்கும். நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சில வீணான செலவுகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. குடும்ப விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, பேச்சுக்களிலும் செயல்களிலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மனை மற்றும் வீடு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரம் நிமித்தமாக எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். இன்று சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை தாண்டி வந்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும்.
இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கு ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சுய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமை உங்கள் பணியில வெளிப்படவும் செய்யும். உங்கள் பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் பழகுவீங்க. இன்று ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற திருப்தியின் காரணமாக இன்று ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. வேலை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சகோதர சகோதரிகளுடைய தொல்லைகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. மற்றபடி இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினாலும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்தில் பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்தும் கொள்வீங்க. இன்று ஆதாயமும் உண்டாகும். அரசால் ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனத்தை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்திலும் நிம்மதியான சூழ்நிலைகளும் காணப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இம்மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். விசா தொடர்பான பிரச்சனைகளினால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பாரம்பரியமான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். நெருக்கமானவர்கள் கிட்ட சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையலாம். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். சில விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். கடன்களை வசூலிக்கும் பொழுது கனிவாக பேசுவதும் நல்லதுதாங்க. இது தேவையற்ற பகைமைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் எடுத்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடைவதற்கு விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மன உளைச்சல்களும் நீங்குங்க. இன்று அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது ஏதாவது மனக்குறையுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கு சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பாதி வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறதை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு என்று சுமாராக தங்க இருக்கும். கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. துவண்டு கிடந்து இருந்த வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உணவு தொழில், கலைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியாக உணர்வதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்குங்க. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இன்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். மற்றவர்கள் கிட்ட நற்பெயரை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவிர்க்க முடியாத செலவுகளினால கையில் உள்ள பணம் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். பேச்சுக்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலைபளு அதிகமாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவினால நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமாதானமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. மனதில் ஏதாவது சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை என்ற ஆர்வத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை கையாளும் பொழுது சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். நேரமும் அதிகமாக செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் வீட்டுல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அமைதியாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறுவதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆனால் தேவையற்ற செலவுகளுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று பதட்டத்துடனும் காணப்படுவீங்க. இத்தகைய தேவையற்ற பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். இன்று வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். மூச்சு விடுவதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். கடின உழைப்பினால அதிகாரிகளை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உடன் வேலை செய்பவர்கள் சின்ன சின்ன இடையூறுகளும் செய்வாங்க. சிறு வியாபாரிகளுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. காய்கறி வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று ஓரிரண்டு வேலைகளை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களை பற்றி சிலர் தவறாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வணிக கண்ணோட்டத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். நிர்வாகத்துல மேலதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல நன்மதிப்பை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாற்றம் சார்ந்த எண்ணங்களும் கைகூடியும் வரலாம். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உயர்கல்வி சார்ந்த தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தைகளிடத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பணிகள் நிறைவாகவும் அமையும். அலைச்சல்களும் இருக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சாதகமான நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக பயணங்கள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். என்ற சவால்களை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறுதியுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத வேலை சுமையாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல சிறந்த உறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாண்டாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மன உளைச்சல்களின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. வேலையிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும்.
சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். எளியதாக முடியக்கூடிய சில விஷயங்களை கூட பலமுறை போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வீடு மனை வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தைரியமாக பிரயாணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடின முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பிற்பகலுக்கு மேல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலுமே குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சில கனிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை குறைப்பதாகவும் இருக்கும். சில ரகசியமான முதலீடுகளையும் செய்வீங்க. ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். சில புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சில சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திறமையுடன் பணியாற்றுவதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை 1க்கு 2 முறை திட்டமிட்டு செய்தாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்கள் துணையுடனான உறவு படைப்பை பாதிக்கவும் செய்யலாம். உங்களுடைய கடுமையான வார்த்தைகள் அவர்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று வழக்கம் போலவே இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. சிலருக்கு சொந்த வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதற்காக கடன் தொகையை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தகவல் தொழில்நுட்பத்துறை, தொலைத்தொடர்பு துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று தொழில ஏற்றமும் உண்டாகும். பரம்பரை சொத்துக்களை பராமரிப்பதற்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோப்பு குத்தகையின் மூலமாக வருமானத்தையும் பெற்றுவிடலாம். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. இன்று தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை நீங்க செய்து முடித்து விடுவீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக சில முக்கியமான விஐபிக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களோடு ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரலாம். சிறிதளவு பற்றாக்குறை இருந்தாலுமே அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க.
வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். இன்று வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று பெற்றோர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடியும் வரலாம். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வலிமையுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்று அனைத்து வேலைகளையும் சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவரும் நெருக்கமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று நிதிநிலையில எந்த விதமான பற்றாக்குறைகளும் இருக்காது. நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. இன்று சிறப்பாகவும் ஆற்றலுடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பங்கு முதலீடுகள்ல லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சக தொழிலாளர்களிடம் நட்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால இதனை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்களே ஏற்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதர சகோதரிகள் இடத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அமைதியாகவும் உணர்வீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகளை நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உயர்நிலை கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல இடமாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவுல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அரசு செயல்பாடுகள்ல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களும் ஏற்படலாம். பணிகளை ஒருவிதமான சோர்வுடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபார செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்குல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். இன்று உங்களுக்கான பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நிறைவேறி வருவதற்கு லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களும் மேம்படும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலம் மன தெளிவாகவும் உணர்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகளையும் எளிமையாக கையாளவும் செய்வீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மும்முரமாகவும் வேலைகளில் ஈடுபட்டும் இருப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையில நெருக்கமும் உண்டாகும். மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் எதிரிகளுடைய வேலைகளை எல்லாமே உங்களுடைய திட்டத்தினால நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களுக்கு பின்பு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களுக்கு பண உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன்பிறப்புகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விருத்தியும் செய்வீங்க. சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். பொறுமையுடன் இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். எதிர்மறை சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகள் இப்பொழுது தேடியும் வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் காணலாம். தனவரவை மேம்படுத்திக் கொள்வதற்கான தொழில வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வாக்கு நாணயத்தை காப்பாற்றியும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விஷுவல் மீடியா போன்றவற்றில வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தொழில நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்கும். பாதியில் நின்ற பணிகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தெய்வீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல புதிய தொடர்புகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வீண் விவாதங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். கவனமாக பணியாற்றுவதன் மூலம் உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். திருமண உறவில என்று அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் உங்கள் துணை இடத்துல கோபப்படவும் வேண்டாம்.
எந்த ஒரு விஷயத்தையும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணவரவும் இருக்குங்க, செலவுகளும் இருக்கும். பணத்தை சேமிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். யாரிடத்திலும் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து விடவும் வேண்டாம். இதனை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனைவி சொல்லும் ஆலோசனைகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அரசாங்க பைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை ஆட்களினால ஏற்பட்டு இருந்த பற்றாக்குறைகளும் நீங்கும். தொழில உங்களுடைய இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. புதிய முயற்சிகள் என்ற சாதகமாக தங்க முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இதுல ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் குறையும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். இதனால மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சிலருக்கு நல்லது சொல்ல போய் அது கெட்ட பெயராக மாறாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய திருமணத்தை பற்றி வீட்டில் உள்ளவர்கள் கிட்ட கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். விசா தொடர்பான காரியங்களை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். மனதுல ஏற்பட்டு இருந்த இனம் புரியாத சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உத்தியோக பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்க்கின்ற நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. நம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று லட்சியங்களை அடைவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு திறமையுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இது உறவுல அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஏதாவது ஆடம்பர செலவுகளும் செய்வீங்க. பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்கள்ல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக உடல் அசதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள்ல ஏற்பட்டு இருந்த அலைச்சல்களும் குறையும். உதவிகள் கேட்டு வருபவர்களுக்கு சிரமம் பார்க்காமல் உதவிகளும் செய்வீங்க. இன்று வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு விடலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும்.
கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சவாலான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வி செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களும் கல்வியில முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று சுபகாரியங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சூழ்நிலைகள்ல அறிந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதும் நல்லது. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் குறையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் அமையும். மகிழ்ச்சியுடன் பணியாற்றவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சகஜமான அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. என்ற ஒரு அமைதியான போக்குடனும் ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. சில சிக்கலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதற்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய மனம் கோணாமல் நடந்தும் கொள்வாங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு அல்லது உல்லாச பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் வீட்டு விசேஷங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பொருளாதார பற்றாக்குறைகளை எல்லாமே வெற்றிகரமாக கடந்து வந்தும் விடுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய கடன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். மனதில தோன்றிய எண்ணங்களை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகள் பொறுப்பறிந்தும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிலும் இன்று புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. இன்று உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான தருணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க, திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. இது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல தொழில நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் என்று சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சில புதுமையான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். கட்டிட தொழிலாளர்களுக்கு ஓய்வின்றி வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். இன்று யாருக்காவது பண உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேலியாக பேசி வீட்டை கலகலப்பாக வைத்தும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களும் மற்றவர்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று விருந்து போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மாலையில நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பிள்ளைகளின் போக்குல நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வேலையாட்கள் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய திறமைகளும் பளிச்சிடும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். அக்கவுண்ட்ஸ் தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். இன்று திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டார் ஆதரவாகவும் இருப்பாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.